இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நாளிலும் யாத்திராகமம் 32வது அதிகாரத்தை நாம் தியானிப்போம். இந்த பகுதியிலே ஆரோன் கொண்டாடிய கர்த்தரின் பண்டிகை எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தரின் ஆலோசனையும் மோசையினுடைய பரிந்துரை ஜெபமும் இங்கே காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து உடைப்புகளும் தலைமைத்துவங்களை குறித்த காரியங்கள், தலைமைத்துவத்திற்கான வேறுபாடுகள், ஆரோன் எப்படிப்பட்ட தலைவராக இருந்தார், மோசே எப்படிப்பட்ட தலைவராக இருந்தார் என்கிற காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த பகுதியிலே ஆரோன் கொண்டாடிய பண்டிகை என்ன? இது நம்மை திடுக்கிட வைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக காணப்படுகிறது. உன்னதத்தில் உன்னத ஆராதனையினுடைய மாதிரி அங்கே வடிவமைக்கப்பட்டு அருளப்படுகிற அதே நேரத்தில் உனக்கு மலையில் காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி செய்யென்று சொல்லி உன்னத ஆராதனையினுடைய அந்த மாதிரி இங்கே கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிற அதே நேரத்தில் பூமியினுடைய தாழ்விடங்களில் அங்கே வீழ்ச்சியின் விக்கிரக ஆராதனை அரங்கேறுகிறதை நம்ம பார்க்கிறோம். மறுரூப மலையின் உச்சியில் ஆண்டவரின் தேவ மகிமை வெளிப்படுத்தப்பட்ட அதே நேரத்தில் மலையின் கீழே இங்கே அட்டகாசம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. தேவன் தூய காணிக்கைகளை குறித்து திட்டமளிக்கும் போதுதானே அங்கே ஆண்டவர் ஜனங்களிடத்தில் வாங்கி உனக்கு மலையில் காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி செய்கிறதற்காக அந்த காணிக்கைகளை பயன்படுத்து என்று சொல்லி திட்டத்தை கொடுத்து கொண்டிருக்கிற அதே நேரத்தில் ஆரோனினால் காணிக்கை வாங்கப்பட்டு இங்கே தீய வழியில் இங்கே துர்ப்பிரயோகம் செய்யப்படுகிற காரியமானது நடந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். தூய பலிக்கான பீடத்தினுடைய பிரமாணம் அங்கே மலையிலே கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தகன பலிபீடத்தினுடைய திட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த நேரத்தில் இங்கே ஒரு கள்ள பலிபீடம் ஆயத்தமாகிவிட்டதை பார்க்க முடிகிறது. தேவனுடைய பண்டிகைகளும் பலிகளும் தீர்மானிக்கப்படுகிற அந்த நேரத்தில் கள்ள பண்டிகைகளும் பலிகளும் இங்கே ஆயத்தமாக்கப்பட்டு விட்டதை இந்த அதிகாரத்தினுடைய முதல் 7 வசனங்களிலே பார்க்கிறோம். ஆரோன் பிரதான ஆசாரியனாக அழைக்கப்பட்டிருக்கிறார். தமது பதவிகளை சற்றும் எண்ணி பார்க்கத்தக்கவராக அவர் இல்லாததை பார்க்கும்பொழுது நமக்கே அதிர்ச்சியாக இருக்கிறது. மக்களினுடைய சொற்படி அவர்களுக்கு ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணுகிறதை பார்க்கிறோம். நடக்க முடியாத தெய்வம் ஒன்றை இவர்கள் அணிவகுப்பு நடத்தி செல்லுகிறதை பார்க்கிறோம். அதாவது ஜனங்கள் கேட்குறாங்க, எங்களை வழிநடத்தி வந்த மோசைக்கு என்ன ஆயிட்டோன்னு தெரியல, எங்களை நடத்தி செல்லுகிறதற்கு தெய்வங்களை நீர் உண்டு பண்ண வேண்டும் என்று சொன்னபோது ஆரோன் அவர்களுடைய சொற்படி உடைய காதணிகளெல்லாம் கலட்டித்தாங்கன்னு சொல்லி அங்கே சிற்ப கருவிக்குள்ளே போட்டு அவன் அருமையான கன்றுக்குட்டி ஒன்றை அங்கே செய்து கொடுத்துட்டு அவன் அவர்களை கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாடுங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். மக்களோ ஆர்ப்பரிப்புடன் அவரது படைப்பு, அங்கே ஆரோன் செய்து கொடுத்த படைப்பை அவர்கள் அங்கீகரித்து அவர்கள் ஆனந்தமாக புசித்து குடித்து அவர்கள் அங்கே ஒரே ஆட்டம் போட்டு கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்து ஆனந்தம் கொண்ட ஆரோன் கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாட அதன் முன்பு ஒரு பலிபீடத்தையும் கூட அவன் கட்டி கொடுக்கிறதை பார்க்கிறோம். நான் செஞ்சு கொடுத்த கன்றுக்குட்டியே இவ்வளோ கொண்டாடுகிறாங்கன்னா அவர்களுக்கு ஒரு பலிபீடத்தையும் கட்டி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அங்கே பிரதான ஆசாரியனாக அழைக்கப்பட்ட ஆரோன் செய்கிற கீழ்த்தரமான செயல்களை இங்கே பார்க்கிறோம். இது நமக்கு மடமையாக இன்றைக்கு நமக்கு தோன்றுகிறது. கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நமக்கு இது என்ன இவ்வளவு பெரிய ஒரு கேவலமான காரியத்தை செய்திருக்கிறார் என்று தோன்றுகிறது. ஆனாலும் இதனிலும் மடமை செய்கின்ற இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் எத்தனையோ பேர் இருக்கிறதை பார்க்கிறோம். விக்கிரகம் உண்டாக்க வேண்டாம் என்ற வசனத்தை விக்கிரகத்தின் முன் உள்ள பீடத்தில் நின்று படிக்கின்ற இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் அவர்கள் புத்திசாலிகள் அல்ல. ஆச்சாரங்களையும் வசன அடிப்படை அற்ற போதனைகளையும் மன எழுச்சியை உண்டாக்கக்கூடிய நிறைய உத்திகளையும் அவர்கள் பயன்படுத்தி திறமையாக அவர்கள் காரியங்களை செய்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கி திறமையாக பிரசங்கங்களையும் ஆராதனைக்கு பதிலாக இவர்கள் மன எழுச்சி உத்திகளை அரங்கேற்றி
கர்த்தருக்கு ஆராதனை கூறும்பொழுது அது எத்தனை கேவலமான காரியமாக இருக்கிறது. அனைத்து வகையான அராஜகங்களையும் அநீதிகளையும் தந்திர யுத்திகளையும் அரங்கேற்றி கொண்டே வாரந்தோறும் அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமா என்று அழகிய இசையில் பாடுகிற அநேக ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்களை பார்க்கிறோம். புசித்து குடித்து விளையாடி உங்கள் கர்த்தரின் பண்டிகையை கொண்டாடுங்கள் என்றுதான் வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. நியாய தீர்ப்பின் நாள் வெகு தொலைவில் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனைத் தொடர்ந்து கர்த்தரின் ஆலோசனையும் மோசையினுடைய பரிந்துரை ஜெபத்தையும் குறித்து இங்கே பார்க்கிறோம். இஸ்ரவேலர்கள் ஜனங்களின் முட்டாள்தனமான அந்த இஸ்ரவேல் ஜனங்களின் முட்டாள்தனமான செயலுக்கு எதிராக இப்போ தேவனுடைய கோபம் பற்றி எரிகிறதை பார்க்கிறோம். தேவன் மோசையை நோக்கி அவன் வழிநடத்தி கொண்டு வந்த அவனது ஜனங்கள் என்று கூறுகிறார். என்னுடைய சொந்த ஜனம் என்று சொன்ன ஆண்டவருக்கு இப்போ பாவம் செய்தபோது கோபம் வந்து அவன் வழிநடத்தி கொண்டு வந்த அவனது ஜனங்கள் என்று கூறுகிறதை 7ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அவர்களை முற்றிலும் அழிக்க தன்னை அனுமதிக்குமாறு அவனிடம் ஆண்டவர் கேட்கிறார். ஆனால் மோசையோ கர்த்தரின் மகத்துவத்தின் நிமித்தம் அவர்களை அழிக்காதிருங்கன்னு சொல்லி கெஞ்சி ஜெபிக்கிறத பார்க்கிறோம். கர்த்தரும் பரிதாபம் கொள்ளுகிறார். இங்கு தேவன் மனிதருக்கு கொடுக்கும் உரிமையில் எவ்வாறு தலையிடுகிறார் என்கிறத நம்ம பார்க்கிறோம். மோசைக்கிட்ட ஜனங்களை நடத்தும்படி அவனுக்கு ஒரு தலைமை பொறுப்பை கொடுத்து விட்டார். ஆனால் இப்பொழுது அந்த தலைமை பொறுப்பை மீறி அவர் அதற்குள்ளே போய் ஒன்றையும் செய்யலை. அவனிடத்தில் அனுமதி கேட்கிறார். இங்கே மோசையினுடைய பண்பு நலனும் தெளிவாக இங்கே படம் பிடித்து காட்டப்பட்டுகிறது. தேவன் இஸ்ரவேலரை கிருபையினால தான் அவர் தெரிந்து கொண்டு விடுவித்தார் என்கிறதை மோசே நினைவுபடுத்துகிறான். அவர்களை செம்மையாக வழிநடத்தியும் அவர்கள் வழிவிலகினார்கள். இங்கு நல்ல தலைமைத்துவத்தின் கீழே வழிவிலகும் மக்களை பார்க்கிறோம். அருமையான ஒரு தலைவர். ஆனால் அதற்கு கீழேயே வழிவிலகி போகிற ஜனங்களை நம்ம பார்க்க முடிகிறது. கர்த்தரினுடைய சொல்படி நடப்போம் அப்படின்னு சொல்லி இவங்க தான் அறிக்கையிட்டார்கள். ஆனால் அறிக்கையில் ஒரு காரியத்தை கூட செய்யாமல் வழிவிலகி போயிருக்கிறதை பார்க்கிறோம். உலக மக்களுடைய இந்த விழுந்து போன உலகத்தில் வாழ்கிற மனிதர்களுடைய நிலைமை இதுதான் என்பதை படம் பிடித்து காட்டுகிறது. கர்த்தர் மோசையிடம் ஒரு பொறுப்பை ஒப்படைச்ச பின் அந்த மக்களை அழிக்க அவனிடமே அனுமதி கேட்கிறதை நம்ம பார்க்கிறோம். இதுதான் நமது மகிமையினுடைய தேவன். மனுஷனுக்கு சுய சித்தத்தை வழங்கி அவர்கள் பாதையில் இடையூறு செய்ய விரும்புறதில்லை. ஆணிகள் துளைத்த கரங்களால் அழைக்கிற ஆண்டவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரும்பு கரங்களால் இழுத்து நிறுத்துகிற ஒரு ஆண்டவர் அல்ல. குறிப்பிட்ட ஒரு காலத்தை அனைத்துக்கும் வைத்திருக்கிற ஒரு ஆண்டவர். அதுவரை அமைதியாகவே அவர் இருக்கிறார். அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜென்டில்மேனாக இருக்கிறார். ஆனால் தேவன் அனைத்தையும் அந்த குறிப்பிட்ட கால எல்லையை தாண்டும்போது அவர்களாகவே தண்டனைக்குள்ள நிச்சயமாக அகப்பட்டு விடுவார்கள். ஏனெனில் தேவன் நீதி உள்ளவரும் கூட. அனைத்துக்கும் முடிவு உண்டு. எந்த வாய்ச்சால மனிதர்களும் இதிலிருந்து தப்பி செல்ல முடியாது. மோசையினுடைய இந்த சிறந்த தலைமைத்துவ பண்பும் இதில் வெளிப்படுகிறதையும் நாம் பார்க்கிறோம். அவரது சொந்த குடும்பத்தை ஆண்டவர் வாழ வைப்பேன் என்று அங்கே வாக்கு கொடுக்கிறார். மோசே, நான் உன்னையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறேன், இந்த ஜனங்களை அழிப்பதற்கு என்னை விட்டுவிடு என்று சொன்னபோது தான் மேற்கொண்ட அந்த தலைமைத்துவம் இந்த ஜனங்களுக்காக என்பதை அவர் நன்கு 100க்கு 100 புரிந்து கொண்டார். அவர்களுக்காக வாழவும் அவர்களுக்காக சாகவும் கூட தன்மை இங்கே அர்ப்பணிக்கிறதை பார்க்கிறோம். ஒவ்வொருவர் வாழ்வையும் தமது உயிர் துடிப்பாக அவர் பெற்றிருக்கிறபடியினால் அந்த தலைமைத்துவத்தை நன்றாகவே அவர் செய்தார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அவர்களை மன்னியும் இல்லையேல் என்னையும் கொண்டு போடும் என்றுதான் ஜெபிக்கிறார். என் பெயரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடும் என்பதற்கான அர்த்தம் என்னுடைய வாழ்வை நீர் முடித்துவிடும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். எனது குடும்பம் பெருசாகணும், இந்த சிறந்த தகுதியே இன்றைக்கி நிறைய பேர் இன்றைக்கி கொண்டு அவர்கள் வாழ்கிறத பார்க்கிறோம். ஆனால் சிறந்த தலைமைத்துவம் உடையவன் எனது குடும்பம் பெருசாகண்ட ஆண்டவரே, நீர் தந்த பொறுப்பில் எனக்கு கொடுத்துருக்கிற ஜனங்களை நான் அவர்களை பாதுகாக்கிற பொறுப்பு எனக்கு தந்திருக்கிறீங்கன்னு சொல்லி ஒரு நல்ல தலைவனாக இங்கே மோசே நிற்கிறதை பார்க்கிறோம். இன்று
தங்கள் குடும்பத்துக்காக தலைமைத்துவத்தை பயன்படுத்துகின்ற தலைவர்கள், அதாவது அரசியலில் எப்படிலாம் தலைவர்கள் தன்னுடைய சொந்த குடும்பத்துக்கு சொத்து சேர்க்கிறது, தன்னுடைய பிள்ளைகளுக்கான காரியங்களை பெருக்குகிறது, தன்னுடைய பிள்ளைகளை தனக்கு பின்பாக பதவிகளில் அமர்த்துகிற காரியம் என்றெல்லாம் குடும்பம்னு சொல்லி நாங்கள் தேச தலைவர்கள் என்று சொல்லிட்டு தன்னுடைய சொந்த வசதிகளை பெருக்கவும் தன்னுடைய குடும்ப வசதிகளை பெருக்கவும் இருக்கிற அநேக ஆன்மீகத்திலும் உள்ள தலைவர்களை நாம் பார்க்கிறோம். இவர்கள் தலைமைத்துவம் உறவுகளுக்காக பலியாக்கப்படும் போது தலைமைத்துவமே அர்த்தமற்றதாக மாறுகிறது. என் குடும்பம், என்னுடைய சொந்தங்கள், என்னை நம்பி வந்தவர்கள் என்று சொல்லி அவர்களுக்கென்று அந்த தலைமைத்துவத்தை பயன்படுத்தி யார் மேலே தலைமைத்துவம், யாரை ஆளுகிறதற்கு கொடுக்கப்பட்டது, அவர்களுக்காக நான் வாழவும் சாகவும் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்கிற காரியங்கள் அங்கே இல்லாதபடியினாலே அந்த தலைமைத்துவம் அர்த்தமற்றதாக மாறுகிறது. தலைவன் தலைக்கு கீழே இருக்கிற உள்ளவர்களுக்காக உயிரையும் கொடுக்கக்கூடியவன், அதற்காகத்தான் அவன் தலைவராகவே ஆறுகிறான். இதனை மறக்கும் பொழுது அவன் தலைவன் என்கின்ற தகுதியையே அவன் இழந்து போகிறவனாக காணப்படுகிறான். சொந்த குடும்பங்களுக்காக இன்னைக்கு சொத்தை சம்பாதிச்சு வைக்கிறது, இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டு ஊழிய காசில் ஊழிய காணிக்கைகளில் பரலோகத்திற்கு நிழலான காரியங்கள் இந்த பூமியில் பரலோக சித்தத்தை செய்யாதபடி சொந்த சம்பாத்தியத்தை இது பண்ணி இன்றைக்கி அரசியல் காரியத்தை போலவே தமிழக கிறிஸ்தவமும் இன்றைக்கு உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். தங்களுக்காக சொத்துக்களை பெருக்குகிற காரியங்களை செய்கிற அநேகரை நம்ம பார்க்க முடிகிறது. தலைமைத்துவம் மறக்கப்பட்டது என்றே சொல்ல வேண்டும். அதே போல் கற்பலகைகளை இங்கே மோசே உடைத்து போடுகிறதை பார்க்கிறோம். மோசே இஸ்ரவேலருடைய நிலைகளை கண்டு அந்த உடன்படிக்கை பலகைகளை அவர் உடைத்து போடுகிறதை பார்க்கிறோம். ஆனால் தேவன் அதனை பற்றி கோபமே கொள்ளலை. பின்பு அதுபோல ஒன்றை உருவாக்கி அங்கே கொடுக்கப்படுகிறது. கண்மலை 2 முறை கோலினால் அடித்தபோது கோபப்பட்ட தேவன் இந்த கற்பலகை உடைப்பின் போது கோபப்படலை. ஏனென்று சொன்னால் இஸ்ரவேலர்கள் தங்களுடைய இருதயத்திலேயே உடன்படிக்கையை மீறிவிட்டார்கள். ஆகவே அதனுடைய உடைத்து போடுதல் அதனுடைய பிரதிபலிப்பாக அது காட்டப்பட வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இதில் கோபப்படலை. இல்லையேல் கிறிஸ்தவால் உடைக்கப்படுவதற்காகவே உருவாக்கப்பட்ட நிழல் உருவம் என்பதையும் நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த பழைய உடன்படிக்கை கொடுக்கப்பட்ட அன்று 3000 பேர் இறக்கிறதை பார்க்கிறோம். மோசே அழைக்கிறார். இன்றைக்கி என் பட்சத்தில் நிற்கும்படி யாரெல்லாம் வர்றாங்கன்னு சொல்லும் பொழுது லேவி கோத்திரத்தார் வருகிறார்கள். அப்போ உன்னுடைய சொந்த குமாரர்கள், உன்னுடைய சொந்த சகோதரர்கள் எல்லாரும் புசித்து குடித்துங்க டான்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா பட்டயத்தை கைகளில் எடுத்து அவர்களை இரக்கம் பாராமல் கொன்று போடுங்க என்று சொன்னபோது அங்கே 3000 பேர் சாகிறார்கள். அங்கே மோசையினுடைய பட்சத்தில் லேவி கோத்திரம் மாத்திரம் வந்து நிற்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் புதிய உடன்படிக்கை கொடுக்கப்பட்ட அந்த பெந்தேகோஸ்தே நாளின் போது அங்கே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டதை அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 41 பார்க்கிறோம். மோசைக்கு பயங்கரமான கோபம். அங்கே பரிந்து பேசுகிறார். ஆண்டவரே, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய அவர்களோடு கூட நீர் பண்ணின உடன்படிக்கை நினைத்தரலும். எதிரிகளெல்லாம் நீங்கள் இவங்களை அழித்து போட்டுட்டிங்கன்னா அவங்களாம் அழிக்கிறதற்கு தான் விடுதலையாக்கி கொண்டு போனாரான்னு சொல்லி உங்கள் மகத்துவங்களெல்லாம் தூஷிப்பாங்கன்னு சொல்லி ஒரு நல்ல தலைவனாக போராடி ஒரு மன்றாட்டின் ஜெபத்தை அவன் அங்கே செய்கிறதை பார்க்கிறோம். கன்றுக்குட்டியை நல்லா பொடியாக்கி தண்ணீரில் கலந்து அந்த ஜனங்களை குடிக்க வைத்தான் என்று பார்க்கிறோம். அதாவது நம்ம செய்கிற பாவத்தினுடைய விளைவு நம்முடைய வாழ்க்கையில் அது ஒரு பெரிய கசப்பான அனுபவத்தை தரும் என்பதை உணர்த்துவிக்கும் வண்ணமாக, ஒரு கசப்பை திரும்பவே நமக்கு கொண்டு வந்துவிடும் என்பதை உணர்த்துவிக்கும் வண்ணமாக இங்கே மோசே இந்த காரியத்தை செய்கிறதை பார்க்கிறோம். இங்கே மோசேக்கும் ஆரோனுக்கும் இருக்கிற ஒரு தலைமைத்துவ வேறுபாட்டை மாத்திரம் நம்ம பார்த்துட்டு இந்த அதிகாரத்தை முடிக்க போகிறோம். ஆரோனும் மோசேயும் இஸ்ரவேலர்களுடைய தலைவர்கள் தான். ஆனால் ஆரோனினுடைய அணுகுமுறை வேறு, மோசேயினுடைய அணுகுமுறை வேறு. இந்த வேத பகுதியின்படி ஆரோன் மனித விருப்பத்துக்கு ஏற்ற ஒரு தலைவனாக இங்கே செயல்படுகிறதை பார்க்கிறோம். ஆனால் மோசேயே தேவ சித்தத்துக்கு ஏற்ற தலைவனாக அவர் செயல்படுகிறதை வசனம் 2 பார்க்கிறோம். ஆரோன் ஜனங்களை குற்றம் சாட்டி
தம்மை தப்புவிக்கிறதை அங்கே 22வது வசனத்தில் பார்க்கிறோம். இந்த ஜனம் பொல்லாத ஜனம்லாம் குற்றப்படுத்தி, ஆகவே அவர்களுக்கு நான் சும்மா காதணிகளை வாங்கி நெருப்பில் போட்டேன், சிற்ப கருவியினால் செய்ததை மறந்துட்டு அவர் சொல்கிறாரு, அது அப்படியே அந்த கன்றுக்குட்டி தானாக வந்துருச்சுன்றார். மோசையோ ஜனங்களின் கூரையை ஏற்று தம்மையே மறிப்பதற்கு ஒப்பு கொடுக்கிறத வசனம் 32 பார்க்குறோம். என் பேரையே ஜீவ புஸ்தகத்திலிருந்து எடுத்து போடுங்க, என் வாழ்வை அழித்து விடுங்கன்னு சொல்லி தான் பொறுப்பேற்ற அந்த ஜனங்களுக்காக அவன் அங்கே உயிரையும் பணையும் வைத்து நிற்கிறதை பார்க்கிறோம். ஆரோன் ஜனங்களை எளிதில் கை கழுவுகிறதற்கு தயாராக இருந்தார் என்பதை 22ஆம் வசனத்திலிருந்து 24வது வசனம் வரையிலும் பார்க்கிறோம். மோசையோ தேவன் அழிக்க அனுமதி கேட்டபோதும் அவர்களை அணைத்து கொண்டு அங்கே பரிந்து பேசுகிற காரியம்தான் 9ஆம் வசனத்திலிருந்து 13வது வசனம் வரையிலும் பார்க்கிறோம். ஆரோன் பாவத்தை விளையாட்டாக எடுத்துக்கொண்டு காதணிகளை கொடுத்தார்கள், அக்னியில் போட்டேன், கன்றுக்குட்டி வந்துச்சின்னு சொல்லி ஒரு பிரதான ஆசானின் அவ்வளோ பொய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அக்னிக்கு உள்ளே இருந்து கன்றுக்குட்டி தெய்வம், அது எப்படி நடந்து வர முடியும்? இங்கே அத்தனை பொய்களை சொல்கிறான். மோசையோ பாவத்தின் பயங்கரத்தை உணர்ந்தவராக மகா பெரிய பாவம் என்று அவர் அறிக்கையிடுகிறத 31ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அப்படியே மோசே கர்த்தரிடத்துக்கு திரும்பி போய், ஐயோ இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள், பெரிய பாவம் என்று அறிக்கையிடாமல் விளையாட்டாக பேசுகிறான். இங்கே இவர் அதை அறிக்கையிடுகிறதை பார்க்கிறோம். ஆரோன் மக்கள் நிர்வாணமாகிறதற்கு துணைய போகிறதை பார்க்கிறோம். வசனம் 25 மோசையோ தீமையை அவர் சுத்திகரிக்கிறதை 26லேருந்து 38 வரையிலும் பார்க்கிறோம். ஆரோன் பொல்லாத ஜனங்கள் என்று பற்றற்றவராக, ஜனங்கள் மேலே ஒரு பாசம் இல்லாதவராக அவர் கூறுகிறத வசனம் 22 பார்க்கிறோம். மோசையோ தேவன் மோசையின் ஜனம் என்று அவர் சொல்கிறாரு, உம்முடைய ஜனம் என திரும்ப திரும்ப 7ஆம் வசனத்தில் 11ஆம் வசனத்தில் 12ஆம் வசனத்தில் பரிந்து பேசும்போது சொல்கிறேன். ஏன் ஜனம்னு சொல்லாதுங்கப்பா, நான் தலைவனாக என்ன வச்சிருக்கிறீங்க, ஆனால் இவர்கள் எல்லாரும் உங்கள் ஜனம்னு சொல்கிறதை பார்க்கிறோம். ஆரோன் மக்கள் விருப்பத்துக்கு ஏற்ற ஒரு நல்ல தலைவனாக இருக்கிறான். மோசையோ நியாய தீர்ப்பை நடத்திய ஒரு கொடுமையான ஒரு தலைவன் போல இங்கே காட்சியளிக்கிறான். ஆனால் அவர்களுக்காக உயிரையும் கூட கொடுக்க துணிந்தவராக மோசே இருக்கிறார். தேவன் ஆரோனிடம் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன்னு கூறியிருந்தார்னா அவர் சொல்லியிருப்பார், ஆமாண்டவரே இது பொல்லாத ஜனம், அவர்களை அழிச்சிட்டு என்ன ஆசீர்வதிங்கன்னு சொல்லியிருப்பார். ஆண்டவருக்கு யார்கிட்ட என்ன பேசணும்னு தெரியும். ஆரோனை போன்ற தன் சொந்தத்துக்காக, தன் குடும்பங்களுக்காக, தன்னுடைய காரியங்களுக்காக ஒரு தலைமைத்துவத்தினுடைய அந்த அன்பை வெளிப்படுத்த முடியாதபடி ஜனங்கள் மேலே பற்றற்றவராக இருக்கிற அந்த ஆரோனிடத்தில் ஆண்டவர் கேட்டிருந்தா, என்ன ஆசீர்வதிங்கப்பா, இது பொல்லாத ஜனம் முழுசையும் அழிச்சு போட்டுருங்கன்னு சொல்லியிருக்க முடியும். ஆசீர்வாத பிரசங்கிகள் இன்றைக்கி நல்லவங்களாக தான் இருக்கிறாங்க. ஆனால் பாவங்களில் இருக்கிறோரையும் அவர்கள் பாவத்தை எச்சரிக்காதபடி ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். நியாய தீர்ப்பில் ஆனால் கை கழுவிட்டு அவங்க போயிடுவாங்க. இங்கே ஆரோன் அப்படி தான் கை கழுவுகிறதை பார்க்குறோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் முழுவதும் காலை பிடிச்சிக்கிட்டு அழுத அந்த யாக்கோபை ஆசீர்வதிப்பதற்கு முன்பாக, உன் பேர் என்ன, ஒரு எத்தனை அல்லவா, இந்த பேரை இந்த சுபாவத்தை மாற்றி இந்த பாவத்திலிருந்து உனக்கு ஒரு விடுதலையை தந்து உன்னை இஸ்ரவேலாக மாற்றி நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லி பாவத்தின் மேலே ஆசீர்வாதங்களை பொழிந்தருளுகிறவர் அல்ல, பாவத்தை நீக்கி கழுவி சுத்திகரித்து அதற்கு பின்பாக தன்னுடைய ஆசீர்வாதங்களை நம் மேலே வைக்கிற ஒரு ஆண்டவர். அதை நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கு ஆசீர்வாத பிரசங்கிகள் என்ன செஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஆசீர்வாதத்தை அள்ளி வீசுகிறதை பார்க்கிறோம். காலம் தாமதித்தாலும் பாவங்கள் விசாரிக்கப்படுகிறது உறுதி. ஆரோன் செய்த கன்றுக்குட்டியை ஜனங்கள் செய்வித்தது நிமித்தம் கர்த்தர் அவர்களை வாதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதற்கு முந்தின அதிகாரத்தில் சொல்லுகிறாரு, முந்தின வசனத்தில், இப்பொழுது நீ போய் நான் உனக்கு சொன்ன இடத்துக்கு ஜனங்களை அழைத்து கொண்டு போ, என் தூதனானவர் உனக்கு முன் செல்லுவார், ஆகிலும் நான் விசாரிக்கும் நாளிலே அவருடைய பாவத்தை அவர்களிடத்தில் விசாரிப்பேன் என்றார். ஆண்டவருக்கு மோசேனுடைய பரிந்துரை ஜெபத்தை கேட்டுட்டார். ஆனாலும் தொடர்ந்து பாவத்தில் நிலைத்திருந்தோம் என்று சொன்னால் நடக்கிற காரியங்கள் அது மிகுந்த ஒரு மோசமான நிலைமையை கொண்டு வந்துவிடும். அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்தில் 41 43 வரையும் பார்க்கும்பொழுது, அந்நாட்களில் ஒரு கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி அந்த விக்கிரகத்திற்கு பலியிட்டு தங்கள் கையின் கிரியைகளில் கலி கூர்ந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்பொழுது தேவன் அவர்களை விட்டு விலகி வான சேனைக்கு ஆராதனை செய்ய
அவர்களை ஒப்பு கொடுத்தார். அதை குறித்து இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் வனாந்தரத்தில் இருந்த 40 வருஷ வரையிலும் காணிக்கைகளையும் பலிகளையும் எனக்கு செலுத்தினீர்களோ என்றும் பணிந்து கொள்ளும்படி நீங்கள் உண்டாக்கின சொருபங்களாகிய மேலேக்கினுடைய கூடாரத்தையும் உங்கள் தேவனாகிய ரெப்மான் என்னும் நட்சத்திர சொருபத்தையும் சுமந்தீர்களே. ஆகையால் உங்களை பாபுலோனுக்கு அப்புறத்திலே குடிபோக பண்ணுவேன் என்றும் தீர்க்கதரிசி என்னும் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதே. அவர்களுடைய இருதயத்திலிருந்து இந்த விக்கிரக ஆராதனை என்கிற பாவத்தை வெளியே எடுத்து போடுகிறதற்கு 70 வருடங்கள் ஆண்டவர் அவர்களை பாபிலோன் தேசத்தில் அவர்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்க வேண்டிய சூழல் உண்டாயிட்டு. இன்றைக்கி நம்முடைய இருதயத்திலிருந்து ஆண்டவருக்கு விரோதமான பாவம் இருக்குன்னு சொன்னால் அதை எடுத்து போடுகிறதற்கு ஆண்டவர் இத்தனை காலங்கள் நம்மை ஒப்பு கொடுக்கிறதற்கு முடியும். அந்த பாபிலோனினுடைய அந்த சிறையிருப்புக்கு ஜனங்கள் சென்று வந்த பின்பு இன்றைக்கு வரைக்கும் அந்த தேசத்தில் விக்கிரக ஆராதனை என்பது இல்லாதபடி ஆண்டவர் முற்றிலும் அதனை வேறறுத்து போட்டு விட்டதை பார்க்கிறோம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை தொடர்ந்து பின்பற்ற முடியாதபடி தடைகள் இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவரே அவைகளை எடுத்து போட்டு விடும். எங்களை ஆண்டவரை சிறையிருப்புக்கு ஒருபோதும் ஒப்பு கொடுத்து விடாதுங்கன்னு சொல்லி ஜெபிச்சோன்னா ஆண்டவர் நம்மை பாதுகாத்து நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய வாழ்வில் ரட்சிப்பு நிறைவேற நாம் பிரயாசப்படுகிறவர்களாக ஆண்டவர் நம்மை மாற்ற முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென்.